ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெகு நாள் கழித்து நான் கொல்லைக்கு வந்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கொல்லை ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க. பாதி ஓட்டாமலே இருக்குது. ஏன்னா அது பதம் கொடுக்கலன்னு சொல்லி ஓட்டாமல் வச்சுருக்காங்க. மீதி 3 குண்டு ஓட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டி உளுந்து விதைச்சிட்டாங்க. உளுந்து முளைஞ்சிருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள். இதோட 5 நாளாக என்னமோ ஆகுதுங்களாம். இது வருங்க, காமிக்கிறேன் பாருங்கள். எங்கே இதோ தெரியுதுங்களா? அது வருங்க. இந்த அளவுக்கு தான் முளைஞ்சிருக்காங்க. இன்னும் பெருசாக வரல. அதுக்கப்புறம் ஒரு சைடு பூந்தோட்டம் போட்டிருக்கோம். பூந்தோட்டம் போட்டு எங்கள் அப்பா பூ பறிக்கிறாங்க. நானும் பூ பறிக்க தான் வந்தேன். ஸோ ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூ பறிக்கலாம்னு சொல்லி வீடியோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது சாமந்தி பூ. இது ஃபுல்லாமே சாமந்தி பூ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு கோழி கொண்டை. ஸோ இது நேரில் சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபோனுக்கு இது செட் ஆகலை. அது கலர் லுக்காகவே கொடுக்கல. ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. நான் கூட ஷார்ட்ஸை கூட எடுத்தேன். ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. சும்மா டிம்மியாக தான் தெரியுது. ஆனால் நேரில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக சிகப்படி அவ்வளோ ஒரு ரோஸ் கலரில் தெரியுது தோட்டமே. நான் காமிக்கிறேன் பாருங்களா. ஆனால் இதுக்கு அவ்வளோவும் லுக்காகவே எடுத்து கொடுக்கல. நான் எவ்வளோ ஆசையாக இருந்தாச்சு, கோழிக்கொண்டை பூ பூத்துருக்குது, பறிக்கிறாங்களே, நான் போய் வீடியோ எடுப்போம் அப்படின்னு ஃபோனை காமிக்கிறேன். ரொம்ப டிம்மியாக தெரியுது. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு ரீல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள். ஆனால் எங்கள் அப்பா டெய்லியும் இதை அறுவடை பண்ணிடுறாங்களா. பெருசாக பூக்கிறதுக்கு வழியே கிடையாது. சும்மா எல்லாமே ஒரு சுருள் தான். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான், குட்டி குட்டியாக தான். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இல்லை எனக்கு தான் தெரியலையான்னு தெரில. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஒத்த அடுக்காக தான் பூத்துருக்குது. அப்படியே குண்டு குண்டாக பூக்கிறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா டெய்லிக்கும் கட் பண்ணி கொண்டு கடையில் போட்டு வந்துடுறாங்களா. ஸோ அதனால் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான். ஒன்றை பார்த்தாப்புல எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி கூட பறிக்க தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா அந்த சைடு சாமந்தி பூ கிள்றாரு. என்னையால் கிள்ள முடியல. குளிச்சுட்டு வந்துட்டேன்னா, ஸோ குளிச்சுட்டு எப்படா வெயிலில் போடுறது அப்படின்னு சொல்லி அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த குண்டு ஃபுல்லாமே கோழிக்கொண்டை தான். ஸோ வேறு எதுவுமே எங்கள் கொல்லையில் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி சாமந்தி, அதுக்கப்புறம் கோழிக்கொண்டை, அதுக்கப்புறம் உளுந்து லைட்டாக நெல் பயிர் அந்த சைடு போட்டிருக்காங்க. அந்த ஒரு கரும்புக்குள்ள ஃபஸ்ட்டு கரும்புக்கு மேலே நெல் பயிர், அவ்வளோதான். நடுவில் கரும்பு, அப்புறம் இந்த சைடு உளுந்து, இதுவும் உளுந்து தான். ஸோ எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக உளுந்து தான். இந்த சைடு உளுந்து விதைக்கிறாங்க பாருங்கள். செம்ம வெயில். ஆனால் எங்கள் ஊர் சைடு, அவங்க ஊர் சைடு கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.